எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வாய்வு தொல்லை, சளி, இருமல் இந்த மாதிரி செரிமான பிரச்சனை இதெல்லாம் சரியாகணும்னா இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாலூட்டும் தாய்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா பால் சுரக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4, 5ங்க. இதை நம்ம எண்ணெயில் வதக்கிடலாம். சீரகம், மிளகு சேர்த்துக்கிடலாங்க. சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு அதே இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். இது நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாம். தக்காளி பழம் ஒரு 1½ பழங்க, நார்மல் சைஸு, அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாங்க. இப்போ புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு புளி தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நாரவும் அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துர்லாம். குழம்புக்கு நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. கடுகு, உளுந்து, வெந்தயம் சேர்த்து பூண்டு ஒரு 10 15 பல் சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுது இருக்குது பார்த்தீங்களா, மசாலா, அதை சேர்த்துக்கலாம். இந்த மிளகு, சீரகம், பூண்டு, வெங்காயம் எல்லாம் அரைச்சி சேர்க்கும்போது நல்லாயிருக்குங்க குழம்பு. தக்காளி எல்லாமேவும் அரைச்சி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் குழம்பு. நல்லா திக்னஸாக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ ஒரு சின்ன நார்மல் சைஸ் ஸ்பூனில் ஒரு 1½ ஸ்பூனு மல்லித்தூள், தனி மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனில் 1½ ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாங்க. காரமாகவும் இருக்கும், கலர் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த காஷ்மீர் சில்லி சேர்த்து அரைச்சது. இப்போ அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். சூடான சாதத்துக்கெல்லாம் போட்டு பிணைஞ்சு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வரவும் தண்ணி தேவையான அளவு, அதிகமாக ஊற்றாமல் நார்மலாக கொஞ்சமாக ஊற்றி நல்லா அப்படியும் கொதிக்க விடலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். புளி எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம். இப்போ காஞ்ச கருவேப்பிலை தாங்க இருக்குது, அதையும் சேர்த்து பாருங்கள். குழம்பு நல்லா அருமையாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பூண்டு, வெங்காயம் வாசம் குழம்பு கொதிக்கும் போதே நல்லாயிருக்கு. சூடான தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாங்க. உடம்பு வலிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த பூண்டு குழம்பு. இதே போல் நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கார் நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய். நன்றி, வணக்கம்.